இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகர் விஜயின் விவாகரத்து விவகாரம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில என்னை வீட்டுக்குள்ளாரையே விடமாற்றாரு, தொல்லை கொடுக்கிறாரு, சித்திரவதை பண்றாரு அப்படின்ட்டு விஜயின் மனைவி சங்கீதா ஒரு பக்கம் மன வேதனையில அழுது புலம்பி கொண்டிருக்கக்கூடிய நிலையில நடிகர் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் அவர்கள் சங்கீதாவின் உண்மை முகம் என்ன, சங்கீதாவின் சுயரூபம் என்ன, விஜயின் சுயரூபம் என்ன அப்படின்ட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பல அதிர வைக்கும் ரகசியங்களையும் திடுக்கிடும் தகவல்களையும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு. மிக மிக முக்கியமாக சங்கீதா இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி பல அதிர வைக்கும் விஷயங்களை சொல்லி திடுக்கிட வச்சிருக்கிறாரு. அப்படி என்ன நடந்தது, சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய மகனை பற்றியும் மிக முக்கியமாக மருமகள் சங்கீதாவை பற்றியும் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விஜயால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சங்கீதா அவர்களுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து மனு ஒரு பக்கம், திரிஷாவுடனான நட்பு மறுபக்கம் அப்படின்ட்டு விஜய் மிக பெரும் சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறாரு. இந்த விவகாரம் கடந்த சில நாட்களாகவே விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் விஜயின் தந்தையும் சங்கீதாவின் மாமனாருமான இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய மருமகளை பற்றியும் மகனை பற்றியும் பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்லியிருக்கிறாரு. மிக முக்கியமாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் விஜயின் முன்னாள் மேனேஜர் P.T. செல்வகுமார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லியிருந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு ஆரம்பத்தில் இருந்தது போல இல்லை, அப்பாவையே பிரிக்கிறாங்க அப்படின்னா நாமெல்லாம் ஏமாத்திரோம். தகப்பன் சந்திரசேகர் விஜயின் வாழ்க்கைக்காக உடல் பொருள் ஆவி என அத்தனை தியாகங்களையும் செய்தவர். அவருக்கே உரிய மரியாதை இல்லை என்றால் நாமெல்லாம் என்ன, அவருடைய மனைவிக்கு அவர் எப்படி மரியாதை கொடுப்பார் அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி விஜயின் முன்னாள் மேனேஜர் அவர்களே சொல்லியிருந்தது பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த விவாகரத்து செய்தி வெளியான பிறகு முதன்முறையாக விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் அவர்கள் பல விஷயங்களை உடைத்து பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, விஜயின் ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் நான் போட்ட அடித்தளத்தையும் அதற்காக தனது தொழிலையே விட்டு கொடுத்து உழைத்ததையும் அவர் ரொம்ப கண்கலங்கி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு வெளியே நடக்கும் உண்மைகள் எதுவும் தெரியாதபடி ஒரு இரும்பு கூடு போன்ற வளையத்திற்குள்ளார விஜய் தற்போது சிக்கி இருக்கிறாரு. விஜயின் நற்பெயரை கெடுக்கும் வகையில் ஒரு கும்பல் அவருக்கு பின்னால் செயல்பட்டு வருது. அந்த கும்பல் விஜய்க்கு தெரியாமலேயே அவருக்கு பின்னால் ஒரு சாம்ராஜ்யத்தை, தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வருது. உண்மையான விசுவாசிகளை விஜயிடம் இருந்து பிரித்து வருகிறது. இது விஜயின் அரசியல் மற்றும் சினிமா வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும் அப்படின்ற மாதிரியும், தனிப்பட்ட வாழ்க்கை மிக பெரும் அளவில் பாதிக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு நொந்து போய் பேசியிருக்கிறாரு. விஜய்க்காக 15 ஆண்டுகள் உழைத்தேன். முதல் படம் தோல்வி அடைந்த போதும் மனம் தளராமல் அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்கி விஜயை மக்கள் மனதில் போதிய அளவிற்கு பதிய வைத்து அடித்தளம் கொடுத்து இந்த அளவிற்கு உயரத்தில் இருப்பதற்கு நான் காரணம். என் மகனுக்கு ஒரு ஆபத்து நேரும்போது ஒரு அப்பாவாக என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. எந்த தகப்பனும் தன் பிள்ளை கெட்டுப்போக வேண்டும் என்று நினைக்க மாட்டான். இந்த கருத்து வேறுபாடுகள் குறித்து விஜயிடம் 2-3 முறை பேசி பார்த்தேன். ஆனால் விஜய்க்கு உண்மை புரியவே இல்லை. அதனால தான் ஊடகங்கள் வாயிலாக என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். இதன் மூலமாவது விஜய் உண்மையை உணர வேண்டும் அப்படின்ற மாதிரியும், அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, இது முழுக்க முழுக்க அமைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த முரண்பாடு, விஜயின் அரசியல் பயணம் சீரியஸாக பாதிக்கப்படும் சூழல் நிலவுகின்றது. ஒரு நல்ல தலைவராக உருவெடுக்க வேண்டிய அவர்
தவறானவர்களின் பிடியில் சிக்கிக்கொள்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. காலம் ஒரு நாள் உண்மையை விஜய்க்கு உணர்த்தும். அப்போது சுற்றியுள்ள நச்சு வளையம் விலகும் அப்படின்ற மாதிரியும் விஜயின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் இதனால் மிக பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதை விஜய் எப்போது உணர்வார் அல்லது உணராமலேயே போய் விடுவாரோ அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் மனம் நொந்து பேசியிருக்கிறாரு. இந்த விவாகரத்து செய்தி வெளியான பிறகு விஜயை மட்டுமல்ல, தன்னுடைய மருமகள் சங்கீதா அவர்களுடைய சுயரூபம் பற்றியும் சங்கீதாவை பற்றியும் பல திடுக்கிடும் விஷயங்களை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 2 பிள்ளைகளின் ஒவ்வொரு அசைவையும் சங்கீதா அவர்கள் வாட்ச் செய்வாங்க. ஸ்கூலுக்கு கூட்டிட்டு கொண்டு போவது, வீட்டுக்கு அழைத்து வருவது, வந்ததும் ஹோம்ஒர்க் என அத்தனையையும் சங்கீதா தான், என்னுடைய மருமகள் தான் கவனிப்பாங்க. நம்முடைய வீட்டுக்கு அவர்கள் வரும்போது பிள்ளைகளுக்கு ஏதாவது நாம் கொடுத்தா கூட அம்மா ஓகே சொன்னாதான் பிள்ளைகள் வாங்கி கொள்வாங்க. அந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக சங்கீதா வளர்த்தாங்க. அதே மாதிரி என்னுடைய மகனுக்கும் நல்ல ஒரு மனைவியாகத்தான் சங்கீதா இருந்தாங்க. எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மருமகளாக பார்க்கல, மகளாகத்தான் சங்கீதாவை பார்த்துட்டு இருந்தோம். சங்கீதாவும் எங்களை தாய் தந்தையாக தான் பார்த்துட்டு இருந்தா. எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி சங்கீதா எங்களை ஒருபோதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னுடைய மகன் தான் இப்படி போயிட்டான், அதாவது தாய் தந்தையை கவனித்து கொள்ளவில்லை அப்படின்றது அவருக்கே எஸ்.ஏ. சந்திரசேகருக்கே மிக பெரும் மன வருத்தம் அப்படின்றத இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டின மனைவியை வீட்டுக்குள்ளார அனுமதிக்காத மிக பெரும் ஒரு மோசமானவராக தற்போது விஜய் மாறியிருப்பது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. மிக முக்கியமாக எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜயின் ஒட்டுமொத்த கெரியர்லையும் சங்கீதாவுடைய அர்ப்பணிப்பு முழுமையாக இருந்திருக்கின்றது. ஆனால் சங்கீதா அவர்கள் இப்படி செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சங்கீதா அவர்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக அந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்காரு. ஆனால் தன்னுடைய மகன் செய்தது தவறு அப்படின்ட்டு உணராமல் சங்கீதா மீது ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி போடும் விதமாக சங்கீதா இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பது பார்த்தீங்கன்னா மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மிக முக்கியமாக தன்னுடைய 2 பிள்ளைகளையும் சங்கீதா எப்படி அன்புடன் பொறுப்புடன் வளர்த்தார் அப்படின்றத சொல்லக்கூடிய இந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய மகன் மனைவியை ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. சரி ரைட்டு, இந்த விவகாரமெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஆனால் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய மனைவியையும் மதிக்கலை. விஜயின் தந்தை மருமகள் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு சொல்கிறாரே தவிர, மருமகள் எப்படியெல்லாம் உண்மையாக நடந்து கொண்டாள் அப்படின்ட்டு சொல்கிறாரே தவிர, மகனின் பக்கம் தப்பு இருக்கு, மகன் செய்தது தப்பு தான் அப்படின்ட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன் அப்படின்றது தான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. சங்கீதா அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள்.